அது ரொம்ப பெருமையாக இருக்கும். ஏன்னா ஆண்கள் மட்டுமே செய்கிற வேலை இது. முதல் தடவையாக ஒரு பெண் செய்கிற சிலையை வந்து ஒரு கருவறைக்குள்ள வச்சு சாமி கும்பிட்றாள். அது ரொம்ப பெருமையாக இருக்கும். அப்போதான் ரொம்ப சரி நம்மளும் எப்படியாச்சும் ஒரு அவரோட சிலையை பண்ணி செஞ்சு காமிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்துச்சு. அவரோட சிலையை செஞ்சு அவர்கிட்ட கொண்டு கொடுக்கணும் தான் எனக்கு ஆசை. அவர் கையில் கொடுக்கணும். அது நடக்குமான்னு தெரியல, ஆனால் நடந்த ரொம்ப சந்தோஷம். வீடியோ போட ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் ஆர்டர்ஸ் நிறையா வருது. இதுக்கப்புறம் தான் எல்லாரும் தேடி வர்றாங்க. நம்ம ஊர்லலாம் வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கல்லை கண்டா நாயை காணும், நாயை கண்டா கல்லை காணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு என்ன ஒரு விளக்கம் சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு நாயை பார்க்கும்போது அதை அடிக்கிறதுக்காக கல் எடுத்தா அந்த நாய் ஓடி போயிடுச்சு அப்படின்ற அர்த்தத்துல தான் சொல்லுவாங்க. ஆனா உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒரு நாய் சிலை இருக்கும் போது அந்த சிலையில நம்ம நாயை பார்த்தோம் அப்படின்னா அதுல இருக்க கல் நம்ம கண்ணுக்கு தெரியாது. இதுவே அந்த சிலையில நம்ம கல்லை பார்த்தோம் அப்படின்னா அதுல இருக்க நாய் நம்ம கண்ணுக்கு தெரியாது. இதை ஏன் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, இது எல்லாமே நம்ம பார்க்கக்கூடிய பார்வையை பொறுத்து தான். அந்த பார்வைக்கு ஒரு உயிர் கொடுத்தது யார் அப்படின்னா அந்த சிலையை செய்யக்கூடிய ஒரு சிற்பி தான். ஒரு கலைஞர் நினைச்சா கல்லுக்கும் உயிர் கொடுக்க முடியும், மண்ணுக்கும் உயிர் கொடுக்க முடியும். இப்பயே நம்ம கலையை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா சில தொழில்கள்லாம் இருக்கும். இந்த தொழில் வந்து ஆண்கள் தான் செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா ஆண்கள் செய்யக்கூடிய தொழிலா இருந்தாலுமே அதுலேயும் சில பெண்கள் வெற்றிகரமா செஞ்சு தன்னோட பெயரை நிலைநாட்டிட்டு இருக்காங்க. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி நாகுடி பக்கத்துல கீழ்குடி அப்படிங்கிற ஒரு கிராமத்துல பூமதி அப்படிங்கிறவங்க மண்ணாலேயே ரொம்ப அழகா சிலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க தான் நம்ம சந்திச்சு பேச போறோம். வாங்க வீடியோல பார்க்கலாம். என்னோட கூட பிறந்தவங்க வந்து அக்கா 2 பேர், அண்ணன் ஒரு ஆள். நானும் அப்பாவும் மட்டும்தான் இந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அக்கா 2 பேருக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. அண்ணன் வந்து வெல்டிங் வேலை பார்த்துதான் அவங்க யாருக்கும் அந்த வேலை தெரியாது. நாங்கள் மட்டும் அப்பாவும் நானும் மட்டும்தான் இந்த வேலை பார்த்துட்டு இருக்கோம். உங்களுக்கு எதனால மற்றவங்களுக்குலாம் ஆர்வம் இல்லை, உங்களுக்கு மட்டும் இப்படி இதில் ஆர்வம்? நான் வந்து இது அப்பா கூடவே இருந்ததுனால சின்ன வயசுலேருந்தே எனக்கு இந்த வேலையில் வந்து ரொம்ப பிடிக்கும் இது பார்க்குறதுக்கு. அதனால் அவங்க கூடவே இருந்து கற்றுக்கிட்டேன். நிறையா சொல்லி கொடுத்தாங்க. பேசிக்ஸ் மட்டும் சொல்லி கொடுத்தாங்க, இந்த மாதிரி வளர்க்குறது அது மட்டும். மற்றதெல்லாம் நானே கற்றுக்கிட்டேன். நீங்கள் ஃபஸ்ட்டு செஞ்ச சிலை இது? ஃபஸ்ட்டுன்னு வந்து விநாயகர் சிலை தான் நான் செஞ்சேன். சின்ன வயசுலேயே விநாயகர் சிலை தான் செஞ்சது. விநாயகர் சதுர்த்திக்கு மட்டுமே விநாயகர் சிலை மட்டுமே நிறையா ஒரு 60க்கு மேலே செய்வேன். மற்றபடி இந்த மாதிரி சாமி சிலைகள்லாம் ஒரு 100க்கு மேலே செஞ்சுருக்கேன். இது வரைக்கும் நான் செஞ்சதெல்லாம் எல்லாமே கோயிலுக்குள்ளே இருக்குது சிலையெல்லாம். கோயில் சொல்கிறீங்களா? எங்கள் ஊர் கோயில் விநாயகர் கோயிலே இருக்குது விநாயகர் சிலை. அதுக்கப்புறம் நிறைய மாரியம்மன், பச்சையம்மன், நிறைய இந்த மாதிரி சிலையெல்லாம் செஞ்சுருக்கேன். இந்த ஆஞ்சநேயர்லாம் செஞ்சுருக்கேன். எப்படி நீங்க போறீங்க, நீங்க செஞ்ச சிலையை ஊரே கும்பிட்டு இருக்கு, உங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த மொமெண்ட்? அது ரொம்ப பெருமையா இருக்கும். ஏன்னா ஆண்கள் மட்டுமே செய்கிற வேலை இது. முதல் தடவையாக ஒரு பெண் செய்கிற சிலையை வந்து ஒரு கருவறைக்குள்ள வச்சு சாமி கும்பிட்றாள். அது ரொம்ப பெருமையா இருக்கும் எல்லாரும் கும்பிடும் போது. நீங்க பார்த்து வியந்த சிலை ஏதாவது இருக்கா? எப்படி செஞ்சுருக்காங்க, நம்மளும் இந்த மாதிரி ஒரு சிலை செய்யணும் அந்த மாதிரி? அம்மா அவங்களுக்கு இருக்கிற சிலை தான் அது ரொம்ப பிடிச்சது. அது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த சிலை வந்து. அது இப்போ இல்லை, அது உடஞ்சி போச்சு அந்த சிலை. மழை பெஞ்சு ஊறி முன்னாடி ரொம்ப இதெல்லாம் இதாக இருக்கும், டேமேஜ் ஆகிருக்கும் அந்த செட்டு வந்து. அப்போ வந்து மழை பெஞ்சு அது உடஞ்சி போச்சு அந்த சிலை. அப்பா செஞ்சதுல பிடிச்ச சிலை? அப்பா செஞ்சதுல எல்லாமே எனக்கு பிடிக்கும். அப்படி சொல்லக்கூடாது, ஒரு சிலை சொல்லுங்க. ஒரு சிலை இந்த காளியம்மன் சிலை ரொம்ப பிடிக்கும். எங்கள் ஊருக்கு செஞ்சதுதான். அது இந்த கோயிலுக்குள்ளே இருக்குது, அது ரொம்ப பிடிக்கும். நீங்கள் செஞ்சதுலேயே ரொம்ப பிடிச்ச சிலை இது? ரொம்ப பிடிச்ச சிலை வந்து இந்த ஒரு அம்மா சிலை செஞ்சுருக்கேன். தாயும் குழந்தையும் இருக்கிற மாதிரி இந்த அன்னையர் தினத்துக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் எங்கள் ஊருக்கு வந்து ஒரு விநாயகர் சிலை செஞ்சுருக்கேன், அது ரொம்ப பிடிக்கும். யாருக்காச்சும் ஒருத்தவங்களுக்கு ஆர்டர் நீங்கள் செஞ்சு கொடுத்துருப்பீங்க, ரொம்ப விருப்பப்பட்டு செஞ்சு வேணான்னு சொல்லிட்டு போயிருக்காங்களா சிலை? இல்லை, அப்படி எதுவும் சொன்னதில்லை. எல்லாமே ஆர்டர் கொடுப்பாங்க, அது எடுத்துகிட்டு போயிடுவாங்க, வாங்கிட்டு போயிடுவாங்க. திருவுருவ சிலைகள்லாம் வந்து செய்ய சொன்னாங்கன்னா அதில் கொஞ்சம் கரெக்ஷன் இருக்கும். ஃபோட்டோவில் இருக்க மாதிரியே இது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஃபஸ்ட்டு ஒரு சிலை செஞ்சுட்டு அப்புறம் மறுபடியும் அதே அழிச்சிட்டு மறுபடியும் செய்கிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டில் இருந்து ஒரு சிலை செஞ்சதுக்கப்புறம் அந்த மண்ணை மறுபடியும் யூஸ் பண்ண முடியும்? யூஸ் பண்ணலாம், மறுபடியும் யூஸ் பண்ணலாம். தண்ணி இல்லாதப்போ காஞ்சி கிடக்கும்ல, அப்போ போயிட்டு இந்த இதுக்குன்னு ஒரு மண் இருக்கும், வண்டல் மண். அதை தான் வெட்டி எடுக்கணும். வெட்டி அங்கேருந்து டெம்போவில் தான் ஏற்றிட்டு வருவாங்க.
ஏற்றிட்டு வந்து இங்கே உடச்சி காய போடணும் ஒரு நாள் ஃபுல்லாக. காய போட்டு அப்புறம் வந்து தண்ணி ஊற்றி நனைப்போம். நனைச்சிட்டு அடுத்த நாள் தான் அதை வந்து இது பிணையும். பிணைச்சிட்டு அப்புறம் உமி போட்டு மிதிப்பாங்க, காலிலே மிதிப்பாங்க. நீங்கள் தான் தயார் பண்ணுவீங்கல்ல? அப்பா இல்லை, அப்பா தான். அந்த வேலை எனக்கு தெரியாதுன்னு நான் பார்க்கல. அது ரொம்ப கஷ்டமான வேலை. அது சிலை கூட செஞ்சிடலாம், ஆனால் இந்த மண்ணை தயார் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டம். சமீபத்தில் வந்து நீங்கள் ரொம்ப விருப்பப்பட்டு செஞ்ச சிலை இது? இப்போ வந்து ரீசெண்டாக செஞ்சது வந்து இந்த கேப்டனுடைய சிலை தான். அது ரொம்ப விருப்பப்பட்டு செஞ்சேன். அவர் இறந்ததுக்கப்புறம் அவரோட புகழ்லாம் அதுக்கப்புறம் தான் தெரிய ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அப்புறம் தான் அது செஞ்சது. நான் செய்யணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டு செஞ்சது. அது வந்து ரொம்ப ரீச் ஆயிடுச்சு. கேப்டன் அவங்களுக்காக சிலை செஞ்சுருக்கீங்க. அவரை எந்த அளவுக்கு பிடிக்கும், எதனால பிடிக்கும்? கேப்டனை வந்து ரொம்ப பிடிக்கும், சினிமாவிலே ரொம்ப பிடிக்கும். அதையும் தாண்டி அவர் வந்து மக்களுக்கு வந்து நிறைய உதவிகள் பண்ணியிருக்காரு. அதில் அவரை வந்து ரொம்ப பிடிக்கும். அவர் உயிரோடு இருக்கும்போது கூட எனக்கு அந்த அளவுக்கு அவரை பற்றி தெரியல. ஆனால் அவர் இறந்ததுக்கப்புறம் உண்மையிலே அவர் இந்த அளவுக்கு மக்களுக்கு உதவி பண்ணியிருக்காரு அப்படின்னு அதை பார்த்து எனக்கே சில நேரங்கள் நானே அழுதுருக்கேன். அப்போ தான் ரொம்ப சரி நம்மளே எப்படியாச்சும் ஒரு அவரோட சிலையை பண்ணி செஞ்சு காமிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்துச்சு எனக்கு. இது கேப்டன் அவங்க நினைவாக நீங்கள் வச்சுக்கிறதுக்காக செஞ்சீங்களா, இல்லை அங்கே கொடுக்கறதுக்காக செஞ்சீங்களா? இது வந்து அவரோட நினைவாக நான் வச்சுக்கிறதுக்காக தான் நான் செஞ்சது. வேறு யாராச்சும் கேட்டாங்கன்னா, இந்த மாதிரி கேட்டாங்கன்னா நான் செஞ்சு கொடுப்பேன். இதுக்கப்புறம் யாராச்சும் ஒருத்தவங்களோட சிலை செஞ்சு இவங்களுக்காக நான் அந்த சிலையை போய் கொடுக்கணும், நேராகவே நான் கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா யாருடைய சிலையை செய்வீங்க, யாருக்கு கொடுப்பீங்க? நான் வந்து சின்ன வயசுலேருந்து தளபதியோட வெறித்தனமான ஃபேனு. அது வந்து அவரோட சிலையை செஞ்சு அவர்கிட்ட கொண்டு கொடுக்கணும் தான் எனக்கு ஆசை. அவர் கையில் கொடுக்கணும். அது நடக்குமான்னு தெரியல, ஆனால் நடந்தால் ரொம்ப சந்தோஷம். சரி, கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ விஜய் சார் பார்த்தாங்கன்னா உங்களோட கனவு வந்து நிஜமாகட்டும் அப்படிங்கிறது எங்களுடைய வாழ்த்துக்கள். சரி, இப்போ தளபதி வர வந்து அரசியலுக்கு வந்திருக்கிறாரு, அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு மட்டும் சொல்லுங்கள். அவர் அரசியலுக்கு வர்றது வந்து உண்மையிலே ரொம்ப சந்தோஷமான விஷயந்தான். புதுசாக வர்றவங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். கண்டிப்பாக அவர் நல்லா தான் செய்வார். நீங்கள் நிறைய அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருக்கீங்களே, அதை வந்து மக்களுக்காக காமிக்க முடியுமா? அவார்டு வந்து ஃபஸ்ட்டு ஓசூரில் கொடுத்தாங்க ஒரு அவார்டு. அதுக்கப்புறம் வந்து மேல்மருவத்தூரில் இந்த அடிகளாக இருக்காள் அம்மா, அவங்க மக தான் எனக்கு கொடுத்தது. எப்படி உங்களை கண்டுபிடிச்சி கூப்பிட்டு கொடுத்தாங்க? இந்த வீடியோ பார்த்துட்டு தான், யூடியூப்பில் என்னோடய வீடியோ பார்த்துட்டு கூப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் மதுரையில் ஒரு அவார்டு, அப்பாவுக்கு வந்து திருப்பூரில் கொடுத்துருக்காங்க ஒரு அவார்டு. என்ன சொல்லி அந்த அவார்டு என்ன பேரில் கொடுத்தாங்க? அது அப்பாவை கொடுத்தது வந்து சாலிய வாகனன் அவார்டுன்னு சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு கொடுத்தது வந்து வளர்ந்து வரும் கலைஞர், அந்த மாதிரி நிறையா சாதனை பண்ணி இந்த மாதிரியெல்லாம் கொடுத்தாங்க. நீங்கள் நினச்சி பார்த்தீங்களா நம்ம சிலை செஞ்சுட்ருக்கோம், நமக்கு அந்த மாதிரி ஒரு அங்கீகாரம் கிடைக்கும்னு நினச்சிங்களா? அது மாதிரிலாம் நான் நினச்சே பார்க்கல. நான் வந்து சும்மா ஒரு இதுக்காக தான் வீடியோ போட்டேன். இந்த கொரோனா டயத்தில் வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லை, ரொம்ப வேலையே எதுவுமே இல்லை. அதனால சரி வீடியோவாச்சும் போடுவோமே யூடியூப்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வீடியோ போட்டது. ஆனால் இந்த மாதிரி அவார்டெல்லாம் எனக்கு கொடுப்பாங்க அப்படின்னு நான் நினைச்சு பார்க்கல. ஊருக்குள்ள உங்களை பற்றி என்ன பேசிக்கிறாங்க? ஊருக்குள்ள வந்து நல்லா பெருமையாக தான் பேசுவாங்க. எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறாங்க. பசங்கள்லாம் வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க சோசியல் மீடியாவில். நேரில் கொஞ்சம் பேச மாட்டாங்க, ஆனால் சோசியல் மீடியாவில் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. சரி, எப்படி இந்த சோஷியல் மீடியாவுக்கு வந்தீங்க, அதோட ரெஸ்பான்ஸு, அது மூலமாக உங்களுக்கான வருமானம் கிடைச்சதா? ஃபஸ்ட்டு வந்து நான் யூடியூப் சேனல் வந்து ஓப்பன் பண்ணல. ஃபஸ்ட்டு ஃபேஸ்புக்கில் தான் வீடியோ போட்டேன். அதுக்கப்புறம் தான் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணேன். அது இந்த எங்கள் அப்பா வாங்கி கொடுத்த மொபைல், சின்னோண்டு மொபைலில் தான். எப்படி தோணுச்சு யூடியூப் ஆரம்பிக்கிறாங்க? அது இந்த கொரோனா டயத்தில் தான். என்ன பண்ணுறதுனே தெரியல, எந்த வருமானமே இல்லை. சரி நம்ம வீடியோ ஆச்சும் விடுன்னு தான் நானாகவே ஓப்பன் பண்ணேன் யூடியூப்பை பார்த்து. வேறு கேமரா எதுவுமே இல்லை, அந்த ஒரு மொபைல் மட்டும்தான். அதில் தான் எல்லாமே வீடியோ எடுக்கிறது, எடிட் பண்ணுறது எல்லாமே. யாருமே ஹெல்ப்புக்கெல்லாம் இல்லை, நான் மட்டும்தான் எல்லாமே. ரொம்ப கஷ்டமாக இருக்குமே ஒரு ஆளாக? ஏன்னா நீங்கள் சிலை செய்யணும், 2 கையுமே யூஸ் பண்ணணும், கேமராவும் செட் பண்ணணும். அது ரொம்ப கஷ்டம்தான். அது வேலை பார்த்துட்டு இருக்கையிலே அதிலே மறுபடியும் அதை டச் பண்ணி ஃபோனே ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு. இப்போ சிலை செய்கிறது மட்டும் இல்லாமல் வேறு என்ன நம்மகிட்ட டேலண்ட் இருக்குது? நான் வந்து டிராயிங் பண்ணுவேன், பெயிண்டிங் பண்ணுவேன், இந்த டிராயிங்லாம் பண்ணுவேன். இது சின்ன பிள்ளையா இருக்கும்போது பண்ணது இந்த டிராயிங். இன்னும் இந்த
இந்த வேலையில் வந்து இன்னும் நிறையா டேலண்ட் எல்லாம் இருக்குது. அது எல்லாமே இனிமேல் நான் செய்யணும். இன்னும் என்ன ஒரு பெண்ணாக இந்த களிமண்ணில் வந்து சிலைகள்லாம் செய்கிறது அப்படின்றதே அதுவே ஒரு பெரிய சாதனை தான். இதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபேமிலி சுச்சுவேஷன் வந்து கொஞ்சம் கடன் பிரச்சனை இந்த மாதிரிலாம் இருக்குது. அது எல்லாத்தையும் சரி பண்ணணும். அதுதான் ஃபஸ்ட்டு. இப்போ சோஷியல் மீடியாலாம் கமெண்ட்ஸ்லாம் பார்த்தேன், உங்களுக்கு நல்லாவே பாசிட்டிவாக தான் வந்துட்டு இருக்கு. அதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாசிட்டிவ் கமெண்ட்லாம் நிறையா வரும், ஆனால் நெகட்டிவ் கமெண்ட்டும் ஒன்று ரெண்டு வரும். அது சில பேர் என்னதான் நம்ம பண்ணாலும் அதை குறை சொல்கிறதுக்குனே ஒரு கூட்டம் இருக்கும். அது மாதிரி ஒன்று ரெண்டு தான் வரும், ரொம்பலாம் வராது. பாசிட்டிவ் கமெண்ட்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். வந்ததுலேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கமெண்ட்னு என்ன சொல்லுவீங்க? நிறைய கமெண்ட் வந்திருக்கு, எதுன்னு